சொல்றாங்கன்னா அந்த கீழே கிடையில இருக்கிற காய் தான் கசக்கும். நீ கொஞ்சம் கூட மேலவா கஷ்டப்பட்டு நிறைய சம்பாதிச்சு வாழ்க்கையில முன்னேறி மேல இருக்கிற கிடைக்கு வா, அங்க வந்தா வேப்ப மரக்காய் இனிக்கும். நம்மளும் கஷ்டப்பட்டு நாய் மாதிரி எல்லாம் வேலை செஞ்சு மேலே ஏறி அங்க போய் அந்த காயை பிடிச்சி சாப்பிட்டா அது என்ன பண்ணுது? அதுவும் கசக்கு. ஏப்பா கசக்குது? கொஞ்சம் கூட முயற்சி செய், மேலவா, உன்னால முடியும், முயற்சி செய், பயிற்சி செய், மேலவா. அங்க போய் அந்த காயை பிடிக்கிட்டீங்கன்னா அதுவும் கசக்குது. இப்படி குடிக்கி தின்னு மரத்துக்கு மேல போய் அதன் சிகரம், அதன் உச்சியில போய் அந்த கடைசி வேப்பங்காய பிடிக்கிட்டீங்கனாலும் என்ன ஆகுது? கசக்கு. வேப்ப மரக்காய் கசக்குது. புரியும் போது வயசு 50 ஆயிடும். இப்படித்தான் மனித வாழ்க்கை. நம்ம வாழ்க்கையில கடவுளை சேர்க்கும் வரை, கடவுளுக்கு என் வாழ்க்கையில முக்கியத்துவம் கொடுக்கும் வரை இந்த வாழ்க்கை இப்படி கசப்பானால், வேலைக்கு போனா நிம்மதியா இருக்கலாம், எந்த நிம்மதியும் கிடையாது. திருமணம் செய்து கொண்டால் ரொம்ப ஆனந்தமாக இருக்கலாம், இருக்குதா? கிடையாது. 4 பிள்ளையை பெற்றுக்கிட்டா ரொம்ப சந்தோஷமா இருக்கும், அதுவும் கிடையாது, இல்லையா? இங்க எவ்வளவு பேர் திருமணம் செய்து கொண்டவர்கள்? எல்லாருமே. உங்க திருமண வாழ்க்கையில நீங்க காம்ப்ரமைஸ் பண்ணிருக்கீங்களா? விட்டு கொடுத்திருக்கீங்களா இல்லையா? மொத்தமே விட்டு கொடுத்துருக்கோம் சார், அப்படித்தான் கிடையாது. ஏன்னா நம்ம வாழ்க்கையில அடிப்படையான இறைவனின் அன்பு என்னன்னு புரியல. அது புரியாததுனால முழுமையான நிம்மதி வாழ்க்கையில இருக்கவே செய்யாது. பாகவதம் என்ன சொல்லுதுன்னா, அந்த இறைவனின் அன்பு இந்த உலகத்துல ஒரு தாய் பிள்ளையிடம் காண்பிக்கும் அன்புல கொஞ்சம் தெரிந்து கொள்ளலாம். ஒரு அம்மா குழந்தைய நேசிக்கும் போது இவன் பெருசாய் என்ன பாதுகாப்பான் என்று எதிர்பார்த்தா நேசிக்கிறாங்க. அந்த குழந்தை போய் விழுந்துரும். உடனே அந்த அம்மா யோசிக்கிறாங்களாம், அந்த குழந்தை விழுந்துருச்சு, நான் போய் காப்பாத்தணும், மேல எடுக்கணும், ஏன்னா இவன் வளர்ந்து பெருசாய் நான் விழுகும் போது என்ன வந்து பாப்பான் அப்படின்னு எதிர்பார்த்துட்டு அம்மா போறாங்க. அம்மா கொடுக்கும் அன்புல, அம்மா பிள்ளையிடம் காண்பிக்கும் அன்புல எந்த எதிர்பார்ப்பும் கிடையாது. இது இறைவன் இந்த மனிதர்களிடம் காண்பிக்கும் அன்பின் ஒரு சிறு பகுதி அப்படின்னு சொல்றாங்க. ஒரு பையனுக்கு 25 வயசு. நான் பேசுறத கேட்டுட்டு இருக்கிறவங்க எல்லாம் வலது கையை தூக்குங்க பார்க்கலாம். பரவாயில்ல, கேட்டுட்டு. நான் நினைச்சு சும்மா தூங்கிட்டு இருக்கீங்களோ? அப்போ பையன் வளர்ந்துட்டான். பையனுக்கு 25 வயது. ஒரு நாளைக்கு அம்மா கிட்ட சண்டைய போட்டு வீட்டை விட்டு போயிட்டான். அம்மாவும் அவன் சாப்பிட்டு இருப்பானா, தூங்கி இருப்பானா, எங்க போயிருப்பான், என்ன கஷ்டப்படுறானே தெரியல, யாராவது அவனுக்கு பணம் கொடுத்து உதவி செய்ய. மகனை பற்றி நினைத்து நினைத்து ஏங்கிக் கொண்டே இருக்கிறார்கள் அந்த தாய். ஒரு நாளைக்கு அந்த பையனை சந்தையில வச்சு பார்த்துட்டாங்க. அம்மா அப்படியே அலை மோதுவது போல இதயத்தில் அன்பு. அந்த அம்மா ஓடி போய் மகனே என்று அரவணைக்கும் போது அந்த பையன் சென்னைக்காரனா இருப்பான் போல இருக்கு, பலார்னு ஒரு அடி கொடுத்துட்டான் அம்மா. ஊர் மக்கள் எல்லாம் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். அந்த அம்மாவின் கண் கலங்கி விட்டது, உடல் நடுங்குது, தொண்டையெல்லாம் அடைகிறது, கண்ணே இருண்டு போற மாதிரி. எவ்வளவு பெரிய துக்கம்! இவ்வளவு நேசித்த பையன் ஊர் மக்கள் மத்தியில வச்சு அடித்து விட்டார். உடனே ஊர்க்காரங்கெல்லாம் வந்து என்னாச்சுமா, என்னாச்சு என்னாச்சு அப்படின்னு கேட்கும் போது அந்த அம்மா கண்ணை தொடச்சிட்டு, என் பையன் சாப்பிடாம ஒல்லி ஆயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. எவ்வளவு பெரிய துக்கத்தை இதயத்தில் அடைத்து வைத்திருக்கிறார்கள். அந்த தாயின் அன்புக்கு நிகராக இந்த உலகத்துல எதையுமே கொடுக்க முடியாது. அந்த அன்பு இறைவன் நம்மளிடம் காண்பிக்கும் அன்பின் ஒரு சிறு பகுதி தான். அப்ப கடவுளுடைய அன்பு எவ்வளவு இருக்கும்! அதனால தான் கடவுளை கருணை கடல், கருணா சாகர் என்றெல்லாம் சொல்றோம். ஸ்ரீ கிருஷ்ண சந்திர பகவானுக்கு சத்தம் எல்லாம் பத்தாது. ஸ்ரீ கிருஷ்ண சந்திர பகவானுக்கு, சைத்தன்ய மகாபிரபு கி, ஸ்ரீல பிரபுபாது கி. அன்பு இருக்கிற இடத்துல மட்டும்தான் குற்றம் காண முடியாது. ஒரு பையன் எவ்வளவு தப்பு பண்ணினாலும் அம்மா சாக்கு போக்கு சொல்லுவாங்க, அவன் தெரியாம பண்ணியிருப்பான்,
நல்லவன். ஏன் அம்மா பாதுகாக்கிறாங்க? அந்த அளவுக்கு அவனிடம் அன்பு. அவன் செய்யும் தவறை தவறாகவே பார்க்க முடியாது. ஆனா நம்ம அப்படி கிடையாது. எவ்வளவுதான் நல்லது பாருங்க. ஒரு அழகான நிகழ்ச்சி இது. நான் பேசி முடிச்ச உடனே ரொம்ப மிக அருமையான ஒரு நாடகம் நடக்க போகுது. உங்களுக்கு எல்லாம் மனதார விருந்து கொடுக்க போறாங்க. கீர்த்தனம் நடக்க போகுது. இறைவனை பற்றி காதார கேட்க போறோம். இவ்வளவு நல்ல விஷயம் நடக்குது. திரும்பி போகும்போது கால் தடிக்கு கீழே விழுந்துட்டோம். வீட்டுக்கு போறோம். உடனே வீட்டுல இருக்கிறவங்க கேட்கிறாங்க, ஆமா நீ நிகழ்ச்சிக்கு போனியே, நிகழ்வுக்கு போனியே, எப்படி இருந்தது அப்படின்னு கேட்டா எதை சொல்லுவோம்? சாப்பிட்டதை மறந்துடுவோம், நாடகத்தை பார்த்தது மறந்துடுவோம், உபன்யாசம் சுத்தமாவே ஞாபகத்தில் இருக்காது. எது மட்டும் ஞாபகத்தில் இருக்கும்? கால் தடிக்கு விழுந்தது மட்டும். இவ்வளவும் பாருங்களேன், நம்ம மனசு ஒரு குரங்கு. என் வாழ்க்கையில் நடந்த அனைத்து நன்மைகள், அனுபவங்கள், நலன்கள் எல்லாத்தையும் மறந்துட்டு சிறு சிறு தவறுகளை மட்டுமே ஞாபகம் வைத்துக் கொண்டிருக்கும் கேவலமான அற்பமான மனது. இந்த மாதிரி மனசு எவ்வளவு பேருக்கு இருக்கு? எல்லாருக்கும். 2 பேர் மட்டும் கை தூக்கல, அவங்க வைகுண்டத்துல இருந்து வந்து உட்கார்ந்து இருக்கிறாங்க. பாக்கி எல்லாருக்குமே இந்த அற்பமான மனது இருக்கு. நன்மைகளை பூரா மறந்து விட்டோம். பாருங்க, இப்ப இந்த பக்கம் வீட்டுல ஒருத்தர் வந்து வங்கியில வேலை செய்யறாரு, மேலாளராக பதவி கிடைத்து விட்டது, பெரிய பதவி, வங்கி மேலாளர். இந்த பக்க வீட்டுல ஒரு பொண்ணு யார் கூட ஓடி போயிடுச்சு. 2 செய்தியும் நமக்கு கிடைத்தது. எந்த செய்தி நம் கவனத்தை ஈர்க்கும்? வங்கி மேலாளரானதா, பொண்ணு ஓடி போனதா? அப்படி ஓடிச்சா? எனக்கு அப்பவே தெரியும் ஏதோ பிரச்சனை இருக்கு. அவர் மேலாளரான என்ன, கீழாளரான நமக்கு என்ன? பாருங்க, நம்ம மனது தவறுகளை விரும்புகிறது, தவறுகளை நேசிக்கிறது, தவறை மட்டுமே பேசுகிறது, தவறை மட்டுமே அனுபவிக்கிறது. அவ்வளவு அற்பமான மனது. அதனாலதான் கடவுள் ஆயுதத்தையே கொண்டு வரல. நம்ம திறப்பு விழா, ரதம் துவக்க விழால ஒரு பக்தர் பேசினாரு, கலிகாலத்துல ஆயுதம் எல்லாம் கொண்டு வரல, கொண்டு வந்தா அத்தனை பேரையும் வெட்ட வேண்டியதா போயிடும். அதனால் அவர் அன்பை மட்டுமே ஆயுதமாக கொண்டு வந்தார். ஒரு பிள்ளை எவ்வளவு தவறை செய்தாலும் அதை பொறுத்து கொள்ளும் தாயை போல பகவான் கலிகாலத்துல சைத்தன்ய மகாபிரபுவாக வந்தார். எதை ஆயுதமாக கொண்டு வந்தார்? அன்பை மட்டுமே. ஏன்னா வேற எதை கொண்டு வந்தாலும் எல்லாரையும் வெட்டணும். அன்பை மட்டுமே ஆயுதமாக கொண்டு வந்தார். அதுதான் அந்த ஜெகநாதரின் ரத யாத்திரையின் ரகசியம். அது ஒரே ஒரு சின்ன சைத்தன்ய மகாபிரபுவின் வாழ்க்கையில ஒரு சின்ன நிகழ்வை மட்டும் சொல்லி நான் முடித்து விடுறேன். ரொம்ப அதிகமா டைம் எல்லாம் எடுக்கல. அவர் குருகுலத்தில் படித்துக் கொண்டிருந்தார். யாரு? நல்லா சுத்தமா கதையா போச்சு. யாரு குருகுலத்துல படித்துட்டு இருந்தார்? சைத்தன்ய மகாபிரபு குருகுலத்துல படிச்சுக்கிட்டு இருந்தார். எனக்கு இதெல்லாம் தெரியாம போச்சு. கிருஷ்ணர் மொத்தமே 64 நாள் தான் ஸ்கூலுக்கு போனாராம். இத தெரியாம 12 வருஷம் அங்க போய் அப்புறம் காலேஜ், இதுவரை உருப்பட்ட மாதிரி இல்லை. அவர் மொத்தம் கிருஷ்ணர் எவ்வளவு நாள் காலேஜ் ஸ்கூலுக்கு போனாரு? 64 நாள் தான். வேற பூரா படிச்சு படிச்சு வாழ்க்கை பூரா மாடா சுத்திக்கிட்டு இருக்கிறோம். எங்க அப்பா நான் வந்து ஆசிரமத்துல பிரம்மச்சாரியா சேர போகும்போது அருள் கொடுத்தார், ஆசீர்வாதம் பண்ணார். என்ன, உன்னை வளர்த்துனது 2 எருமையை வளர்த்திருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படிங்க. அப்போ 64 நாட்களில் 64 கலைகளையும் கற்று தேர்ந்து நிபுணனாகி விட்டார் சைத்தன்ய மகாபிரபு. அது மாதிரி குருகுலத்துல படிக்க போகும்போது அவருக்கு ரொம்ப சிறப்பான உத்தமனான ஒரு நண்பன் இருந்தார் சைத்தன்ய மகாபிரபு. 2 பேருக்கும் அன்னைக்கு வீட்டு பாடம் கொடுத்திருந்தார்கள். இவங்க வீட்டு பாடத்தை எல்லாம் முடிச்சுக்கிட்டு படகுல போறாங்க. கங்கையை கடந்து குருகுலத்துக்கு போனோம். மகாபிரபு நண்பரும் 2 பேரும் படகில் போய் கொண்டிருக்கிறார்கள். உடனே நண்பர் கேட்கிறாரு, நல்ல நண்பர்கள் வாழ்க்கையில் இருக்கிறது ரொம்ப முக்கியம். நண்பர்கள் 2 வகை. ஒன்று கண்ணாடியை போன்றது, இனி ஒன்று நிழலை போன்றது. 2 டைப்பான நண்பர்கள். எப்படி, என்னெல்லாம்? கண்ணாடி, இனி ஒண்ணு நிழல். இந்த நிழலை போன்ற நண்பர்கள் எப்படின்னா, நம்ம எதை செஞ்சாலும் புகழ்த்தி கொண்டே இருப்பார்கள். பரவாயில்லப்பா, சூப்பரா பண்ணிட்ட, செம்மையா பண்ணிட்ட, நீ என்ன பண்ணாலும் பயங்கரமா, எதை செஞ்சாலும் இப்படியே புகழ்த்திக்கிட்டே இருப்பாங்க. இனி ஒரு நண்பன் எப்படின்னா, கண்ணாடியை மாதிரி எவ்வளவு நன்மை சரியாக செய்தாலும், அது சரியாலப்பா, பிரசாதமா கொடுத்தாங்க, உப்பு அதிகமா போட்டாங்க, எனக்கு மட்டும் பப்படம் தரவே இல்லை,
குற்றம் கண்டுபிடித்துக் கொண்டே இருப்பார்கள். இந்த மாதிரி 2 வகையான நண்பர்கள் நம் அனைவருக்கும் உண்டு. இருக்கிறாங்களா இல்லையா? இருக்கிறாங்க. கண்ணாடியும் உண்டு, நிழலும் உண்டு. நமக்கு யார பிடிக்கும்? நிழலைத்தான் பிடிக்கும். என்னப்பா சொக்கா சட்டு இவ்வளவு நல்லா, அப்படியா? வாட்ச் எங்கிருந்து வாங்க, நல்லா அப்படியா? அப்படியே காத்துல மிதப்போம். புகழ்வது நமக்கு ரொம்ப பிடிக்கும். எவ்வளவு பேருக்கு உங்களை புகழ்ந்தா பிடிக்காது? கை தூக்குங்க பார்க்கலாம். உங்களுக்கு புகழ்ந்தா பிடிக்காதா? பரவாயில்லையே, நம்ம கூட ஒரு தூய பக்தர் இருக்கிறாரு. புகழ்ந்தா பிடிக்காது. நம்ம கூட சொல்லுவோம், யாராவது பிரபு நல்லா பண்ணிட்டீங்க அப்படின்னா, இல்ல பிரபு எல்லாம் கிருஷ்ணருடைய அருள். அதுக்கு அர்த்தம் என்ன? நீ நிறுத்தாத, என்ன புகழ்ந்துகிட்டே இரு, கேட்கறதுக்கு நல்லா இருக்கு. அப்போ இந்த நண்பர் கேட்கிறாரு மகாபிரபு கிட்ட, நீ வீட்டு பாடம் முடிச்சிட்டியா? இப்ப இந்த 2 வகை நண்பர்கள்ல, நிழலின் கண்ணாடி 2 வகை நண்பர்கள்ல உண்மையிலுமே நம்மள வாழ்க்கையில உதவி செய்யறது யார் அப்படின்னா கண்ணாடி தான். யார் என்னை எப்பொழுதும் குற்றம் சொல்லிக் கொண்டு இருக்கிறானோ, பக்தி வினோத் தாக்கூர் சொல்ற, அவனை பக்கத்திலே வச்சுக்கோ, அவன் தான் உன்னை நல்லாக்குவான். யார் உன்னை புகழ்ந்து கொண்டே இருக்கிறானோ அவனை தூரமா நிறுத்திவே. ஏன்? டைமை பார்த்து காலை இழுத்துருவான். சென்னைக்காரனா இருந்தா 2 காலை இழுத்து விட்டுருவான், நேரம் பார்த்து இழுத்துருவான். அதனால குற்றம் கூறும் நண்பனை பக்கத்திலேயே வச்சுக்கோ அப்படின்னு. அப்போ மகாபிரபு இப்படி படகுல போறாரு. நண்பர் கேட்கிறாரு, கௌரங்கா நீ வீட்டு பாடம் முடிச்சிட்டியா? சைத்தன்ய மகாபிரபு சொல்றாரு, நான் முடிச்சிட்டேன். நானும் முடிச்சிட்டேன். நான் எழுதினதை வாசிக்கட்டுமா, கேட்கிறியா? ரொம்ப ஆர்வத்துடன். உடனே மகாபிரபுவும் சரி அப்படின்னு சொல்ல, நண்பன் தன்னுடைய வீட்டு பாடத்தை சமஸ்கிருத வியாக்கியானம், கிராமர் அவ்வளவு அழகா படிக்கிறாரு, பாடுறாரு, எல்லாம் செய்யறாரு. மகாபிரபு கேட்டுக்கிட்டே இருக்கிறாரு. கடைசியில நண்பர் கேட்கிறாரு, எப்படி இருந்தது? ரொம்ப அருமையாக இருந்தது. அப்புறம் நண்பர் சொல்றாரு, கௌரங்கா உன்னுடைய பாடத்தை கூட நீ படி. உடனே மகாபிரபு என்ன செய்யறார்? தன்னுடைய பாடத்தை படிக்க ஆரம்பிக்க நண்பர் அழுக ஆரம்பித்து விட்டார். ஏன்பா அழுகிற? இப்பதான் எனக்கு தெரிஞ்சது, நான் எழுதினது பூரா தப்பு தப்பா எழுதி இருக்கிறேன். அப்பதான் புரிந்தது, இனி என்னுடையதை யார் படிப்பார்கள், ஊரே என்னை திட்டுமே என்று சொன்ன பொழுது நம்மனால சிந்தனை கூட செய்ய முடியாத ஒரு அற்புதத்தை மகாபிரபு நிகழ்த்தினார். என்ன செஞ்சார்? தன்னுடைய உண்மையான சரியான பாடத்தை தூக்கி கங்கையில வீசிட்டார். நண்பனிடம் சொன்னார், நீ எழுதினது மட்டும்தான் இப்ப இருக்கு, ஊரே அதை படிக்கும், கவலைப்படாதே என்று தன்னுடைய சரியான விளக்கத்தை எரிந்து நண்பனின் தவறான விளக்கத்தை நிலைநாட்டினார். யாரோ கேட்டாங்க, மகாபிரபு அது தப்புத்தானே அப்படின்னு. வாழ்க்கையில சரியும் தப்பும் எனக்கு பிரச்சனை இல்லை, அந்த நண்பன் என் வாழ்வின் கடைசி வரை கூடவே இருக்கணும், அதுதான் எனக்கு முக்கியம், சரியும் தப்பும் பிரச்சனையே இல்லை என்று சொன்னார். அந்த அன்புதான் வாழ்க்கையின் அடித்தளம். ஒரு குடும்பமாகட்டும், ஒரு சமூகமாகட்டும், அங்க அன்பு இல்லைன்னா, நீங்க கோயிலுக்கெல்லாம் போனீங்கன்னா நவக்கிரகத்தை பார்த்திருக்கீங்களா? இந்த எல்லாம் சுத்தி சுத்தி வருவாங்க நவக்கிரகம். அந்த நவக்கிரகத்தின் ஒரு சிறப்பு என்னன்னா, யாருமே மூஞ்சி பார்த்துக்க மாட்டாங்க. ஒரு தேவி வடக்குல, இன்னொன்னு கிழக்குல, ஒண்ணு மேல பார்த்துக்கிட்டு இருக்கோம். சில வீட்டுக்கு போனா அதுவும் நவக்கிரகம் மாதிரி தான். கணவர் ஒரு திசையில, மனைவி வேற திசையில, பிள்ளைங்க வேற திசை, நாய்க்குட்டி வேற திசையில இருக்கும். ஒற்றுமையே இருக்காது. ஏன்? அன்பு இல்லை. அந்த அன்பால் மட்டும்தான் இந்த உலகத்தை சரி செய்ய முடியும். நம்ம எல்லார் வீட்லையும் நடக்கக்கூடிய நிகழ்ச்சி, ரொம்ப தொலைதூரம் பயணம் செய்து திரும்ப வருவோம், சோர்ந்து போய் அப்படியே சோர்வா திரும்ப வீட்டுக்கு வருவோம். கணவர் சொல்லுவாரு, என்னால முடியலமா அப்படின்னு ஒரு மாத்திரையை போட்டு தூங்க போயிடுவார். கொஞ்ச நேரம் நான் ஓய்வு எடுக்கிறேன். மனைவி சொல்லுவாங்க, என்னாலே முடியல அப்படின்னு சொல்லி ஒரு மாத்திரையை போட்டு நேரா சமையல் அறைக்கு போயிடுவாங்க. ஏன் அதை செய்யறாங்க? உடல் முடியல, மனம் தளர்ந்திருக்கு, உடல் சோர்ந்திருக்கு. அவ்வளவு நிலையிலும் தன் குடும்பத்திற்கு ஏதாவது செய்ய வேண்டும் என்ற அன்பால அங்க போய் சமையல் செய்யறாங்க. அந்த அன்புதான் இந்த உலகத்தின் அடித்தளம். அந்த அன்பை யார் விநியோகம் செய்யறா அப்படின்னா சைத்தன்ய மகாபிரபு தான். அந்த அன்பு இருந்தாதான் இந்த உலகத்துல இருக்கும் அன்பை எல்லாம் சரி செய்ய முடியும். எல்லாரும் நிழல் பாருங்க, உங்களுக்கு எல்லாருக்கும் நிழல் இருக்கா? யாருக்காவது பச்சை கலர்ல சிகப்பு கலர்ல நிழல் இருக்கா? எல்லாரும் கருப்பு. இதை வெள்ளையாக்கணும்னு நினைச்சா நடக்குமா? இந்த நிழலை வெள்ளையாக்கவே முடியாது. இந்த நிழலை திருத்தணும்னு நினைச்சா திருத்த முடியுமா? முடியாது. ஆனா நான் திரும்பினா அந்த நிழல் என்னாகும்? நம்ம எல்லாருமே எப்படியாவது இறைவனிடம் அந்த தொடர்பை மறுபடியும் நம் கடைபிடித்து விட்டால்
இந்த உலகத்துல எல்லாமே சரியாகிறது. அவரை விட உயர்ந்த புத்திசாலி அன்பானவர் கருணை கடல் இந்த படைப்பிலேயே கிடையாது. இந்த உண்மையை உணர்ந்தாலே போதும். சைத்தன்ய மகாபிரபுவின் அவதாரம் அதுக்கு மட்டும்தான், வேற எதுக்குமே கிடையாது. அந்த அன்ப பிரேமத்தை நீங்க யாராவது நினைக்கிறீங்களா? அழுது ரொம்ப நாள் ஆச்சு, கொஞ்சம் அழுதா நல்லா இருக்கும், காசெல்லாம் நஷ்டமாயி கொஞ்சம் வருஷம் ஆச்சு, காசெல்லாம் அப்படி யாராவது நினைக்கிறீங்களா? என்றைக்குமே சந்தோஷமா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும், சந்தோஷமா இருக்கணும்னு எதிர்பார்க்கணும். ஆனா நடக்குதா? நடக்கல. நடக்கும். சைத்தன்ய மகாபிரபுவை சரணடைந்தால் நடக்கும். அவரை எப்படி சரணடைகிறது? தினமும் கவனமாக ஹரே கிருஷ்ண மந்திரத்தை சொல்லும், அவ்வளவுதான். நாமத்தை சொல்ல அவர் அன்பால் அந்த வீடு, அந்த குடும்பம், அந்த பக்தர்கள் வாழ்கிற அன்பை கருணை மழையை பொழிவார் அப்படின்னு சொல்றார். அந்த நாம பிரச்சரணத்துக்கு மட்டும்தான் அவர் அவதாரம் செஞ்சார். அதனால இங்க கூடியிருக்கும் அன்பர்கள் பக்தர்கள் கிட்ட ஒரு வேண்டுகோள், தினமும் ஒரு 10 நிமிஷம், புதுசா வந்தவங்க, இந்த இயக்கத்துல நேரமா இருக்கிறவங்க பிரச்சனை இல்லை, அவங்க தூங்கி தூங்கி ஜெபம் பண்ணுவாங்க, பிரச்சனை கிடையாது. புதுசா வந்த மக்கள் தினமும் ஒரு 10 நிமிஷம் பகவானுடைய நாம ஜெபம் செய்வதற்காக செலவழிக்க முடியுமா? முடியாதா? சத்தத்தையே காணோம். ஒரு 10 நிமிஷம் நீங்க பண்ணுங்க. 108 முறை ஹரே கிருஷ்ண மந்திரம், இந்த வாழ்க்கையின் சூழலே முழுமையாக மாறிவிடும். ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே ஹரே, ஹரே ராம ஹரே ராம, ராம ராம ஹரே ஹரே, ஹரே கிருஷ்ண Hare Krishna Hare Krishna 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 Hare Hare, Hare Rama Hare Rama, Rama Rama Hare Hare, Hare Krishna Hare Rama Hare Rama, Hare Krishna Hare Krishna 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 Hare Hare, Hare Rama Hare Rama, Rama Rama Hare Hare, Hare Hare Krishna Hare Krishna 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 Hare Hare, Hare Rama Hare Rama, Rama Rama Hare Hare, Hare Krishna 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 Hare Hare, Hare Ram 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 Hare Hare, Hare Krishna 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 Hare Hare, Hare Ram 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 Hare Hare, Hare Krishna 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 Hare Hare, Hare Ram 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 Hare Hare,
Hare Krishna 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 Hare Hare, Hare Ram 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 Hare Hare. Krishna 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 Hare Hare, Hare Rama 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 Hare Hare, Hare Shri Gauranga Mahaprabhu ki, Srila Prabhupada ki. புதுசா வந்த பக்தர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஒரு வேண்டுகோள். இங்க வந்து பக்கத்துல பெரம்பூர்ல எல்லா வாரமுமே சத்சங்கம் எல்லாம் நடக்குது. அதோடைய விலாசம் நீங்க வாங்கிக்கங்க. கண்டிப்பாக நிரந்தரமாக இந்த ஆன்மீக சத்சங்கத்துல நீங்க பங்கு கொள்ள வேண்டும். அழகான வாய்ப்பு தந்த திரு ஜெய் கோபிநாத் அவர்களுக்கும் மற்ற இஸ்கான் பெரம்பூர் பக்தர்களுக்கும் என் மனமார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். ஹரே கிருஷ்ணா. பக்தர்களுக்கு